அதை அடைபவர்க்கு பரங்களாக தரங்கையில் சக்திகள் பெருகும், தன்னடக்கம் புகழ் பெருகும் அப்பா. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி, ஓம் திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, ஓம் திருநாவுக்கரசர் திருவடிகள் போற்றி, ஓம் பதஞ்சலி முனிவர் திருவடிகள் போற்றி, ஓம் ராமலிங்க சாமிகள் திருவடிகள் போற்றி. இப்போ ஞானிகள் ஆசி என்று சொல்வார்கள். எங்கள் அகத்தீசனாய் ஆசி உண்டுன்னு சொல்வார். ஆசி உண்டுன்னு சொன்னால் என் ஆசி ஒன்று என் ஆசி உண்டுன்னு சொன்னார். ஆசி என்பதுக்கு அருள் என்று பொருள். உன்னை நான் கவனிக்கிறேன், என்னை தினம் பூஜை செய்கிறாய், உன்னை கவனி இன்று காலையில் அகத்தீசா என்று சொல்கிறாய், இன்று பூராவும் நீ என்ன செய்ய போகிறாய் என்பதற்கு தெரியும். என்று காலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணியிலும் நீ நடமாடும் வரையில் என்ன செய்ய போகிறாய் என்பது தெரியும், எங்கெங்கே செல்கிறாய் என்பது தெரியும். எனக்கு உனக்கு பாதுகாப்பு தருவேன் நான். சரி, 9:50க்கு இந்த இடத்துக்கு போவான், இவன் வாகனத்தால் தாக்கப்படுவான். ஆகவே 9:10 மணி அளவில் இவன் வெளியே போவான். 10 மணிக்கு வெளியே போகாமல் தடுக்க வேண்டும். அந்த நேரத்தில் என்ன செய்வான், அந்த வாகனத்தில் செல்லும்போது ஏதோ குறுக்கீடு செய்வார்கள், செய்து அந்த ஆபத்தை தடுப்பார்கள். காலையில் பூஜை செய்தால் இவன் இரவு படுக்கும் வரையில், படுத்து ஓய்வு கொள்ளும் வரையில் இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் முன்னே அறிந்து கொள்வார்கள். என் ஆசி உண்டு என்று சொல்வார் அகத்தீசர். என் ஆசி உண்டு என்றால் இன்று 10 மணிக்குள், இந்த காலை உதயத்திலிருந்து இரவு 10 மணிக்குள் இவன் என்னென்ன செய்வான், எந்தெந்த இடத்துக்கு போவான், என்னென்ன சாப்பிடுவான், இவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு தேவையான உணவு தருவதும் ஆசான் அகத்தீசன், விபத்தை தடுப்பதும் ஆசான் அகத்தீசன், இவனுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணுவது, இவன் எந்தெந்த வகையில் இவனுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணணுமோ அதை செய்வாதான் ஆசின்னு சொன்னார். அதை பெறுவதுதான் ஆசான் அருள் பெற வேண்டும் அப்படின்னா அவங்களுடைய கருணையை பெற வேண்டும், ஆசி அருள் பெற வேண்டும் சொல்வார். அதுக்கு தான் ராமலிங்க சாமி பார்த்தார், ஜீவகாரணத்தை கடைபிடிங்கள், அன்னதானம் செய்யுங்கள், பசி தேலைக்கு பசி ஆட்டுங்கள். நன்மை பல வழி கண்டு சிறப்பர் ஞானி உன் பெருமை மெச்சி, உண்மை பேசி வழி நடப்பவர்க்கு ஓங்காரம் உள் வந்து அருள் கூட்டும் ஐயா. உண்மை பேசி வழி நடப்பவர்க்கு ஓங்காரம் உள் வந்து அருள் கூட்டும் ஐயா. அகத்திய சன்மார்க்கம் கொண்டு